அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சரண்யா. நான் கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில இருக்கக்கூடிய நலன் யோகா சென்டர்ல வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 3 months நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 4 ஆசனாஸ் செஞ்சு காமிக்க போறேன். ஆசனாஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்க உங்களோட ஃபுல் பாடிக்குமே நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசனாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாலாசனா. மாலாசனா ப்ரிகாஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவியரான ஆங்கிள் பெயின், நீ பெயின், சிவியரான பேக் பெயின், ஸ்டொமக்ல ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருக்கவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாமே நார்மலா இந்த மாதிரி சுகாசனால உட்காந்துட்டு முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. கைகள்ல இந்த மாதிரி நமஸ்கார முத்திரை வச்சுட்டு உங்க ஹிப்ப மட்டும் கிளாக் வைஸ் ஒரு 5 times ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 times ரொட்டேஷன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. மத்தவங்க எல்லாமே உங்களோட கால்களை இந்த மாதிரி நல்லா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி கைகளை இந்த மாதிரி நீ கிட்ட வச்சு நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கண்களை மூடி உங்க ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்ல ஒரு 30 seconds ஸ்டே பண்ணுங்க. மாலாசனா பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா, உங்களோட ஃபெர்டிலிட்டி ஏரியாவை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும், உங்க ரூட் சக்ராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும், பேக் போர்ஷனுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், உங்க பேக் பெயின்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும், டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும், கால்கள்ல மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். 30 seconds ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உஸ்ட்ராசனா. உஸ்ட்ராசனா பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா, உங்க பேக் போன் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், பேக் போன்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், பேக் போன் நல்லா பிளெக்சிபிள் ஆகும், தைராய்டு கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், ஃபேஸுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், உங்க ஃபேஸ்லாம் நல்லா க்ளோ ஆகும், லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், கால்கள்ல மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா உஸ்ட்ராசனா ப்ரிகாஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவியரான ஆங்கிள் பெயின், நீ பெயின், ஸ்டொமக்ல சர்ஜரி பண்ணிருக்கவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க, நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இருக்கவங்களாம் நார்மலா இந்த மாதிரி சுகாசனால உட்காந்து உங்க கைகளை பேக் சைடு வச்சுட்டு செஸ்ட ரைஸ் பண்ணி நார்மல் பிரீத்ல நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கங்க. ஒரு 10 seconds ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நியூ ஜாயினர்ஸ் பிகினர்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்க கால்களுக்கு ஷோல்டர் லெவல் கேப் கொடுத்துக்கங்க. கைகளை இந்த பொசிஷன்ல வச்சு உங்க ஹிப்ல வச்சுட்டு லைட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்துட்டு நார்மல் பிரீத்ல ஒரு 10 seconds ஸ்டே பண்ணிட்டு சைல்டு போஸ்ல ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. மத்தவங்க எல்லாமே உங்களோட கால்களுக்கு ஷோல்டர் லெவல் கேப் கொடுத்துட்டு உங்களோட ரைட் கையை கொண்டு போய் ரைட் ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் கையை கொண்டு போய் லெஃப்ட் ஆங்கிள் பிடிச்சி நல்லா பாடி டவுன் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்ல 20 seconds ஸ்டே பண்ணுங்க. ஸ்டே பண்ணிட்டு சைல்டு போஸ்ல ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்டர்ஃப்ளை போஸ், பாத கோணாசனா. இதுக்கு ப்ரிகாஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெயில் போன் இஷ்யூ இருக்கவங்க டவலை எடுத்துட்டு இந்த மாதிரி நாளா மடிச்சு ஒரு குஷன் மாதிரி வந்த பிறகு அது மேல உட்காந்துக்கங்க. மத்தவங்க எல்லாமே நார்மலா மேட்ல உட்காந்துக்கங்க. முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த மாதிரி கால் பாதங்களை ஜாயின் பண்ணிக்கங்க. கைகள் விரல்களை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கால் கடியில இந்த மாதிரி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்களோட டைஸையும் நல்லா இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. நார்மல் பிரீத்ல 40 seconds ஸ்டே பண்ணலாம் இதே பொசிஷன்லயே. பட்டர்ஃப்ளை போஸ் பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும், ஃபெர்டிலிட்டி ஏரியாவை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும், பேக் போர்ஷனுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், உங்க பேக் பெயின்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், கால்கள்ல மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பெல்விக் போன்ட்ட நல்ல பிளெக்சிபிள் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா உங்களோட விங்ஸை இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை விங்ஸ் எப்படி இது பண்ணுதோ அதே மாதிரி நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. 40 seconds ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைகளை நீல வச்சு, நீ பெயின் இருக்கவங்க லைட்டா மட்டும் ஸ்ட்ரெச் கொடுத்துக்கங்க. மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி கைகளை நீல வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் கொடுங்க. ஒரு 5 times இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துருக்கங்க. அதுக்கப்புறம் கால்கள் நல்லா நேரா நீட்டி ஒரு வார்ம் அப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி
நல்லா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு கிளாக் வைஸ் உங்க கால்களை ரொட்டேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. நெக்ஸ்ட் தனுராசனா. தனுராசனா பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா உங்களோட கோர் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும். கால்கள்ல மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பாடியில டாக்ஸின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனுராசனாக்கு ப்ரிகாஷன் இருக்கு. ஸ்டொமக்ல சர்ஜரி பண்ணிருக்கவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க, நெக் பெயின், ஷோல்டர் பெயின், சிவியரான ஆங்கிள் பெயின், நீ பெயின் இருக்கவங்க எல்லாமே நார்மலா இந்த மாதிரி சுகாசனால உட்காந்துட்டு கைகளை முன்னாடி வச்சு வயிற்றுக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்காம லைட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரு 20 செகண்ட் ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்க எல்லாமே தனுராசனா குப்புற படுத்துக்கோங்க. குப்புற படுத்துட்டு உங்களோட கால்கள் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க. சின் வந்து கீழே வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டொமக்கோட சப்போர்ட்ல ஃபுல் பாடியுமே நல்லா ரைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல் பாடியுமே நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்ல 30 செகண்ட் ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்களை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி பாதங்களை வந்து எல் ஷேப்ல வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.